வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஆழமான ஒரு உலகத்துக்குள்ள போக போறோம். ஒரு பயணம் மாதிரி. ஆமா, ஒரு பயணம்னு சொல்லலாம். ஆமா. நம்ம கிட்ட வினிதா ரஷின்கரோட தசமகாவித்யா 10 மாபெரும் தாந்திரிக ஞானதேவியர் புத்தகம் இருக்கு. இத வச்சுதான் தெய்வீக பெண்மையோட 10 வித்தியாசமான முகங்களை நாம ஆழமா அலச போறோம். சரி. இதுல அன்பு இருக்கு, அழகு இருக்கு. ஆனா அதே சமயம் பயங்கரமான கோபமும் துக்கமும் கூட இருக்கு. வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் எப்படி புரிஞ்சுக்கலாம்னு இது நமக்கு கத்துக் கொடுக்கும். ஆமா, தசமகாவித்யா அதாவது அதோட அர்த்தமே 10 பெரும் ஞானங்கள் தான். பெரும் ஞானங்கள். சரி. இவங்க வெறும் பெண் தெய்வங்கள் மட்டும் கிடையாது. இவங்க பிரபஞ்சத்தோட அடிப்படை சக்திகள்னே சொல்லலாம். உருவாக்கம், பாதுகாப்பு, அழிவு, அப்புறம் ஞானம், அறியாமைன்னு நம்ம வாழ்க்கையில பாக்குற எல்லாத்தோட உயிர்நாடியான வடிவங்கள் தான் இவங்க. அப்போ இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, ஒரு ஆழமான உளவியல் பயணம்னு சொல்லாமா? நிச்சயமா, அதுதான் சரியான வார்த்தை. பிரமாதம். இந்த புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே சிவம் சக்தியை பத்தி ஒரு அழகான விளக்கம் இருக்கு. பிரபஞ்சம்ங்கிறது சிவம், அதாவது தூய உணர்வு. பியூர் கான்ஷியஸ்னஸ். ஆமா. அது சக்தி, அதாவது செயல்பட வைக்கிற ஆற்றல். இது ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தெய்வீக விளையாட்டுன்னு சொல்லப்படுது. அதுல ஒரு வரி, சக்தி இல்லனா சிவனால ஒரு சின்ன அசைவு கூட பண்ண முடியாதுங்கிறது. அது ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு. அதுதான் இந்த முழு தத்துவத்தோட அஸ்திவாரமே. சிவம்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் மாதிரி சும்மா இருக்கும். ஆனா சக்திங்கிறது அதுக்குள்ள ஓடுற சாஃப்ட்வேர், இல்லாட்டி மின்சாரம் மாதிரி. ஓ. அதுதான் எல்லாத்தையும் இயக்குது. நாம பாக்குற, உணர்ற இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு அசைவுக்கும், ஒவ்வொரு ஆற்றலுக்கும் மூல காரணம் சக்தி தான். அந்த ஒரு சக்தியோட 10 பிரம்மாண்டமான வெளிப்பாடுகள் தான் இந்த மகாவித்யாக்கள். இங்கதான் எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த புத்தகம் தேவியர சௌமியம், சாந்தமானவங்க, ஆமா சாந்தமானவங்க, கருணையானவங்கனும், அப்புறம் உக்ரம், அதாவது ரொம்ப மூர்க்கமானவங்க. சரியா, மூர்க்கமானவங்க, பயமுறுத்துறவங்கன்னு ரெண்டா பிரிக்குது. இப்போ லக்ஷ்மி மாதிரி சௌமியமான தெய்வங்களை வழிபடுறது அது புரியுது. ஆனா காளி மாதிரி ஒரு பயங்கரமான உருவத்தை ஏன் ஒரு ஆன்மீக மரபுல இவ்வளவு முக்கியமா வச்சு வழிபடுறாங்க? அது ஒரு குழப்பத்தையும் பயத்தையும் தராதான்? நிச்சயமா கொடுக்கும். அதுதான் அதோட முதல் படி. நாம முதல்ல அத்வைத வேதாந்த பார்வையிலிருந்து இத பார்க்கணும். கடவுள்ங்கிறது உருவமற்ற, எல்லையற்ற ஒரு சக்தி இல்லையா? ஆமா. ஆனா நம்ம மனித மனசுக்கு அதை புரிஞ்சுக்க ஒரு உருவம் தேவைப்படுது. இந்த உக்ர வடிவங்கள் வன்முறையை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்படல. அதுக்கு பதிலா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம், பயம், அறியாமை மாதிரியான எதிரிகளை அழிக்கிறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த உருவகம். எக்ஸாக்ட்லி. இது நமக்கு வெளியே இருக்கிற எதிரிகளை விட உள்ள இருக்கிற எதிரிகளுக்கான யுத்தம். ஓ, அப்படியா? சரியா சொன்னீங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற மாதிரி ஒருத்தர் சத்துவ குணம், அதாவது அமைதி, இனிமைங்கிற குணத்துல மட்டுமே இருந்துட்டா ஆன்மீக வளர்ச்சி முழுமையடையாது. சரி. சத்துவம், ரஜஸ், தமஸ்னு 3 குணங்களையும் கடந்து போகணும். இந்த உக்ர வடிவங்கள் நம்மளோட தமஸ் குணத்தை, நம்மளோட இருண்ட பக்கங்களை நேருக்கு நேரா சந்திக்க வச்சு அதை கடந்து போக உதவுது. பயத்துல இருந்து ஓடாம பயத்தை ஒரு கருவியா பயன்படுத்த கத்து கொடுக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்போ இந்த 2 தீவிர வடிவங்களையும் நல்லா புரிஞ்சுக்க சில தேவியரை பத்தி பார்க்கலாமா? முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச உக்ர வடிவம் காளி. காலத்தை வென்றவள். ஆமா. புத்தகத்துல இருக்கிற அவளோட சித்திரம் மனசு விட்டு போகவே இல்ல. கரிய நிறம், நாக்கு வெளியே தொங்குது, கழுத்துல மண்டை ஓடு மாலை, கையில வெட்டப்பட்ட தலை. ஆமா. அப்புறம் சிவன் மேல நிக்கிறாங்க. இத பாக்குற ஒரு சாதாரண பக்தருக்கு பயம் வராம இருக்குமா? கண்டிப்பா பயம் வரும். அந்த பயம்தான் முதல் வாசல். நம்மளோட மேலோட்டமான பயங்களை நேருக்கு நேர் சந்திக்க வைக்கிறது தான் காளியோட வேலை. இப்போ அந்த சின்னங்களை ஒவ்வொன்னா பாப்போம். அவ கையில இருக்கிற அந்த துண்டிக்கப்பட்ட தலை அது வன்முறையை குறிக்கல. அது அகங்காரத்தோட அழிவு குறிக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? நான் என்னோடதுங்கிற எண்ணத்தை வெட்டி எறிகிறது. சரியா சொன்னீங்க. அவளோட கருப்பு நிறம் அவ எல்லா நிறங்களுக்கும் எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவள். பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்னாதிருந்த மூல நிலையை குறிக்குது. ஓஹோ. அவ ஆடை இல்லாம இருக்கிறது அவ மாயைங்கிற உலகத்தோட திரைகளுக்கு அப்பாற்பட்ட தூய உண்மைங்கிறத காட்டுது. சிவன் மேல அவ நிக்கிறது உணர்வு நிலையில இருக்கிற சிவனுக்கு செயல்பட காளியோட சக்தி தேவைங்கிறத மறுபடியும் உறுதிப்படுத்துது. அப்போ காளிய வழிபடுறதுங்கிறது நம்மளோட பயங்களையும் அகங்காரத்தையும் அவளுக்கு படையல் மாதிரி கொடுத்துட்டு உண்மையான நம்மள உணர்ற ஒரு பயிற்சி மாதிரி. மிக சரியா சொன்னீங்க. பயத்தை கடந்தாதான் அதுக்கு பின்னால இருக்கிற எல்லையற்ற சுதந்திரத்தையும் ஞானத்தையும் புரிஞ்சுக்க முடியும். அதுதான் காளி தத்துவம். இதுக்கே ஒரு முழுக்கு போட்ட மாதிரி இருக்கு. சரி, இந்த உக்கிரமான வடிவத்துக்கு நேர் எதிரா
ஒரு சௌமியமான வடிவத்தை பார்ப்போம். லலிதா திரிபுர சுந்தரி. உலகையும் ஆளும் பேரழகி. ஆமா, அவளோட உருவம் அப்படியே மனசுக்கு இதமா இருக்கு. உதிக்கிற சூரியன் மாதிரி பிரகாசமானவள். சிவன் மேல இருக்கிற தாமரையில அமர்ந்திருப்பவள். கையில கரும்பு வில்லும் மலர் அம்புகளும் வச்சிருக்கா. அவளோட தோற்றமே ஆனந்தத்தையும் அழகையும் சொல்லுது. இங்க தத்துவம் ரொம்ப கவித்துவமானது. லலிதா அப்படிங்கிற வார்த்தைக்கு விளையாடுபவள்னு அர்த்தம். விளையாடுபவளா? ஆமா, இது பிரபஞ்ச படைப்பே ஒரு லீலா, அதாவது ஒரு தெய்வீக விளையாட்டுங்கிற கருத்தோட இணையுது. அவ கையில இருக்கிற கரும்பு வில் இருக்கு இல்லையா, அது நம்ம மனசு குறிக்குது. இனிப்பானது, ஆனா வளைக்கக்கூடியது. அப்போ அந்த 5 மலர் அம்புகள் அது நம்மளோட 5 புலன்கள்: பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், தொடுதல். லலிதாவை வழிபடுறதுனா நம்ம மனசையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும், சாதாரண நிகழ்வுகள்ல கூட தெய்வீக அழகையும் ஆனந்தத்தையும் பார்க்க கத்துக்கிறது தான். வாவ்! காளி வாழ்க்கையோட இருண்ட பக்கத்தை கடக்க உதவுறான்னா, லலிதா வாழ்க்கைய ஒரு கொண்டாட்டமா பார்க்க கத்துக் கொடுக்கறா. காளி அழிவோட சக்தி, லலிதா படைப்போட அழகு. இந்த 2 துருவங்களுக்கு நடுல வேற என்ன மாதிரியான வடிவங்கள் இருக்கு? புத்தகத்துல தூமாவதின்னு ஒரு தேவியை பத்தி படிச்சப்போ எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அவங்களோட விளக்கம் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. வயசானவங்க, அழகில்லாதவங்க, கணவனை இழந்த விதவ, குதிரை இல்லாத ஒரு தேர்ல போறாங்க. ஒரு தெய்வத்தை இப்படி ஏன் வழிபடணும்னு ஒரு நிமிஷம் தோணுச்சு. அவங்க எதை குறிக்கிறாங்க? இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா தூமாவதி தான் வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத உண்மைகளை நமக்கு காட்டுறாங்க. முதுமை, இழப்பு, ஏமாற்றம், தனிமை. இதையெல்லாம் நாம விரும்புறதில்ல. ஆமா, ஆனா இது எல்லாமே வாழ்க்கையோட ஒரு பகுதி. தூமாவதி இந்த கடினமான அனுபவங்களோட தெய்வீக வடிவம். அப்போ அவங்கள வழிபடுறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்? துரதிர்ஷ்டத்தை நாம ஏன் தேடி போகணும்? யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில நடந்த மோசமான விஷயங்கள்ல இருந்து தான் நம்ம ஆழமான பாடங்களை கத்துக்கிட்டு இருப்போம். அந்த வகையில தூமாவதி நம்மளோட கடினமான அனுபவங்கள்ல ஒளிஞ்சிருக்கிற ஞானத்தோட ஒரு உருவகம். அப்படியா? அவ கையில ஒரு முறம் வச்சிருப்பாங்க. முறத்தோட வேலை என்ன? தானியத்திலிருந்து பதற, அதாவது தேவையில்லாததை பிரிக்கிறது. ஓ, சரி சரி. அது மாதிரி தூமாவதி நமக்கு விவேகம், அதாவது எது உண்மை எது மாயைன்னு பிரிச்சு பார்க்கிற ஞானத்தை கொடுக்கறாங்க. புத்தகம் அவள துரதிர்ஷ்டத்தின் வடிவில் வரும் நல்ல அதிர்ஷ்டம்னு சொல்றதுக்கு இதுதான் காரணம். Wisdom often comes disguised as suffering. இது உண்மையிலே ஒரு ஆஹா மொமெண்ட் தான். காளி, லலிதா, தூமாவதின்னு இந்த 3 வடிவங்களுமே வாழ்க்கையோட வெவ்வேறு கட்டங்களை, வெவ்வேறு மனநிலைகளை காட்டுது. இது 10 தேவியர் கொண்ட ஒரு அமைப்பு இல்லையா? ஆமா. இந்த ஸ்பெக்ட்ரமோட அகலத்தை காட்ட இன்னும் சில உதாரணங்கள் இருக்கா? நிச்சயமா. இன்னும் 2 தேவியரை பத்தி சுருக்கமா சொல்றேன். ஒருத்தர் சின்ன மஸ்தா. இவங்க உருவம் இன்னும் அதிர்ச்சிகரமானது. ஓ. தன்னோட தலையே வெட்டி கையில புடிச்சிருப்பாங்க. அவங்க கழுத்துல இருந்து வர ரத்தத்தை அவங்களே குடிப்பாங்க. அவங்களோட 2 தோழிகளும் குடிப்பாங்க. கேட்கவே பயங்கரமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இது தியாகத்தோட உச்சகட்ட உருவகம். உயிருங்கிறது ஒரு சுழற்சி. உன்னை அழிஞ்சாதான் இன்னொன்னு உருவாகும். இங்கே அவங்க கொடுப்பவராகவும் இருக்காங்க, எடுத்துக்கொள்பவராகவும் இருக்காங்க. இது வாழ்க்கை மரண சுழற்சியையும் சுயநலத்தை முழுமையா அழிக்கிறதையும் குறிக்குது. சரி. இன்னொரு உதாரணம் புவனேஸ்வரி. இவங்க பிரபஞ்ச வெளியின் தெய்வம். இவங்க எல்லையற்ற திறந்த வெளியையும் சாத்தியங்களையும் குறிக்கிறாங்க. இவங்கள தியானம் பண்றது நம்ம மனசுல இருக்கிற குறுகிய எண்ணங்களை தகர்த்து எல்லையற்ற பார்வையை கொடுக்கும். அப்போ காளி காலம்னா, புவனேஸ்வரி இடம், சின்னமஸ்தா உயிர் சுழற்சி, லலிதா அழகு, தூமுவதி துக்கம். வாவ், இது உண்மையிலே வாழ்க்கையோட முழுமையான வரைபடமா இருக்கு. ஆமா, இவ்வளவு சக்தி வாய்ந்த வடிவங்களை பத்தி பேசும்போது ஒரு கேள்வி வருது. இதெல்லாம் தத்துவ அளவுல சரி, ஆனா ஒரு சாதாரண மனுஷன் இந்த சக்திகளோட எப்படி கனெக்ட் பண்றது? அதுக்கு இந்த புத்தகத்துல ஏதாவது வழிகள் சொல்லப்பட்டிருக்கா? இருக்கு. அதுக்குதான் தந்திரம், மந்திரம், யந்திரம்ங்கிற 3 கருவிகளை இந்த புத்தகம் அறிமுகப்படுத்துது. தந்திரம்ங்கிற வார்த்தையை கேட்டதும் நிறைய பேருக்கு தப்பான அர்த்தங்கள் தான் மனசுக்கு வரும். ஆமா, அது உண்மைதான். ஆனா அதோட உண்மையான அர்த்தம் விரிவடைவதற்கான ஒரு அமைப்பு அல்லது கருவி. இது உடலையும் மனசையும் ஆன்மாவையும் இணைக்கிற ஒரு முழுமையான அறிவியல் பாதை. ஆனா தந்திரம், மந்திரம், யந்திரம்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு இது மூடநம்பிக்கை மாதிரியும் இல்லாட்டி ஏதோ மர்மமான விஷயம் மாதிரியும் தோணும். இந்த புத்தகம் அது ஒரு நுட்பமான அறிவியல்னு சொல்றதை எப்படி நியாயப்படுத்துது? வெறும் ஒலியை உச்சரிக்கிறதுனால எப்படி ஒரு மாற்றம் நடக்க முடியும்? நல்ல கேள்வி.
இத வெறும் நம்பிக்கையோட கண்ணோட்டத்துல பார்க்காம ஆற்றல் அல்லது வைப்ரேஷன் கண்ணோட்டத்துல பார்க்கலாம். மந்திரங்கள்ங்கிறது வெறும் வார்த்தைகள் இல்ல. சரி. அது ஒரு குறிப்பிட்ட தெய்வீக ஆற்றலோட ஒளி வடிவம். ஒவ்வொரு ஒளிக்கும் ஒரு அதிர்வெண் இருக்குன்னு நவீன அறிவியல் சொல்லுது இல்லையா? ஆமா, ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணை உருவாக்கி நம்மளோட நரம்பு மண்டலத்தையும் நம்மளோட உணர்வு நிலையையும் பாதிக்குது. அது அந்த குறிப்பிட்ட மகாவித்யாவோட ஆற்றலோட நம்மள ஒத்தி செய்ய வைக்குது. அப்போ எந்திரங்கள், அந்த வடிவவியல் வரைபடங்களுக்கு என்ன சக்தி இருக்கு? எந்திரங்கள்ங்கிறது அந்த ஆற்றலோட காட்சி வடிவம், ஒரு வரைபடம் மாதிரி. மந்திரம் காதால கேக்குறதுன்னா எந்திரங்க கண்ணால பாக்குறது. ஒரு குறிப்பிட்ட எந்திரத்தின் மேல மனசை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யும்போது நம்ம சிதறிப்போன எண்ணங்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து அந்த எந்திரம் குறிக்கிற ஆற்றலை நம்ம மனசு உள்வாங்கிக்குது. மனசுக்கான ஒரு ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி. கரெக்ட். இந்த கருவிகளை சரியா பயன்படுத்தும் போது அது வெறும் நம்பிக்கையா இல்லாம ஒரு அனுபவமா மாறும். அப்போ இந்த புத்தகத்தின்படி தந்திரங்கிறது பாதை, மந்திரங்கிறது அந்த பாதையில போறதுக்கான வாகனம். எந்திரங்கிறது வழிகாட்டுற வரைபடம். ஆமா, வழிகாட்டுற வரைபடம். சரியா? ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. இதுதான் அதோட அடிப்படை. இது ஒவ்வொருத்தரும் அவங்க இயல்புக்கேத்த மாதிரி பயிற்சி செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு உள்முக பயணம். சரி, இந்த ஆழமான கலந்துரையாடலுக்கு பிறகு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? தசமகா வித்யாங்கிறது பயங்கரமான காளியிலிருந்து அழகான லலிதா வரைக்கும், பிரபஞ்சத்தோட உருவாக்கத்திலிருந்து கலைப்பு வரைக்கும், வாழ்க்கையோட எல்லா பரிமாணங்களையும் உள்ளடக்கிய தெய்வீக பெண்மையோட ஒரு முழுமையான தொகுப்புன்னு புரியுது. இது வெளியே இருக்கிற தெய்வங்கள் மட்டும் இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிற வெவ்வேறு ஆற்றல்கள், நம்ம வாழ்க்கை பயணத்தோட வெவ்வேறு கட்டங்கள்னு தோணுது. ஆமா, அதுதான் முக்கியமான புள்ளி. இந்த தேவியர் சில சமயம் அதிர்ச்சியூட்டுற பயமுறுத்துற வடிவங்கள்ல கூட தெய்வீகத்தை பார்க்க நமக்கு கத்துக் கொடுக்கறாங்க. சரி. நல்லது மட்டும்தான் ஆன்மீகம்னு இல்லாம வாழ்க்கையோட எல்லா அனுபவங்களையும், நல்லது கெட்டது அழகானது அசிங்கமானது எதையும் ஒதுக்காம முழுமையா ஏத்துக்கிறது தான் உண்மையான ஆன்மீக முதிர்ச்சின்னு நமக்கு உணர்த்துறாங்க. இந்த கலந்துரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறோம். இந்த தெய்வங்கள் எல்லாமே நம்மளோட உள்ளார்ந்த ஆற்றலோட வெவ்வேறு முகங்கள்னு வச்சுக்கிட்டா, காளியோட மூர்க்கமான சக்தி, லலிதாவோட அமைதியான அழகு, தூமாவதியோட கஷ்டத்திலிருந்து வர்ற ஞானம், உங்க சொந்த வாழ்க்கையில இந்த ஆற்றல்கள்ல எது இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது, இல்ல எது ரொம்ப குறைவா இருக்கிறதா நீங்க உணர்றீங்க? அந்த குறிப்பிட்ட ஆற்றலை உணர்வுபூர்வமா உங்க வாழ்க்கைக்குள்ள அழைக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன அர்த்தமா